தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உலகாளும் தாயே அருள்மறி நீயே உமது பாதம் சேர்ந்திடுவோம். மனங்களில் உள்ள பாரம் தந்தோ பரமனின் ஆசீரை தந்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆருயிர் பக்தர்களே, கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனுகுலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறைவார்த்தையாம் கிறிஸ்துவை மனு உடலேற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கப்பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கி கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி அடிகளாரால் செந்நீர் சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக எம் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாளின் புகழ் பாடலை பாடுவோம். இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தயையுடன் கடைக்கண் நோக்கினார், தாழ்நிலை இருந்த தம் அடியவரே தயையுடன் கடைக்கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாமே, அவர் தம் பெயரும் புனிதமாமே, அவரில் அஞ்சுவோர் இரக்கமாமே. என் ஆன்மா இறைவனையே
மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். உமொரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார்.
மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்றும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. பெருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 வரை. மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது.
இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்பொழுது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். அந்த அரசனுக்கு பிறந்த நாள் வந்த பொழுது எல்லா ஏழைகளுக்கும் தேவைப்படுகிறவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொருட்களையும் செல்வங்களையும் தானமாக வாரி வாரி வழங்கி அவர்கள் முகத்திலே இருந்த அந்த மகிழ்ச்சியை கண்டு பெருமையாக இவனும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். இவனும் மகிழ்ந்தான். அப்பொழுது அரசர் இவ்வளவு பொருட்களையும் செல்வங்களையும் அனைவருக்கும் தருகிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை மனிதர் வறுமையில் வாடுகிறார். அரசனுடைய இந்த நற்குணங்களை கேள்விப்பட்டதும் அரண்மனைக்கு செல்கிறார். அரண்மனைக்கு சென்று, அரசரே, நான் வறுமையில் வாடுகிறேன், எனக்கென்று எதுவுமில்லை, எனவே நான் வாழ்வில் வளம் பெறும் பொருட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறான். அரசர் அந்த மனிதரை பார்த்து, ஏழை மனிதரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். அதற்கு இந்த மனிதன் வாய்விட்டு, எனக்கு பொன்னும் பொருளும் தேவை என்று வாய்விட்டு கூறுகிறான். உடனே அரசன் அந்த மனிதரை கருவூலத்திற்கு அழைத்து சென்று பொற்காசுகள் நிறைந்த அந்த இடத்தை காண்பித்து, இதோ இந்த கருவூலத்தில் இருக்கின்ற பொற்காசுகள், உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான். இந்த பொற்காசுகளை இங்கிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது நீ தரையில் இதை வைக்கக்கூடாது. தரையில் வைத்தால் அந்த பொற்காசுகள் கருவூலத்திற்கே திரும்பிவிடும். எனவே உனக்கு தேவையானதையெல்லாம் எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அரசு செல்கிறார். இந்த மனிதன் பொற்காசுகள் நிறைந்த அந்த கருவூலத்தை பார்த்ததும் அவருடைய முகத்திலே மிக பிரகாசமான ஒளி வீசுகிறது. அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறான். இந்த நாட்டிலே அரசனுக்கு அடுத்ததாக நான் தான் பெரிய ஆளாக வரப்போகிறேன் என்று தனக்குள்ளே மகிழ்ந்து தன்னால் முடிந்த அளவுக்கு பொற்காசுகளை ஒரு சாக்கு பையிலே வாரி போட்டு கொண்டே இருந்தான். அரை சாக்கு பை நிறைந்தவுடன் அதை தூக்கி பார்க்கிறான். அவனால் தூக்க முடிந்தது. இன்னும் நிறைய பொற்காசுகளை வாரிக்கொண்டு நாம் செல்வமிக்கவனாக வாழலாம் என்ற பேராசையிலே அவன் அதிகமாக அந்த சாக்கு பையில் பொற்காசுகளை வாரி போடுகிறான். பொற்காசுகளை வாரி போட்டதும் அந்த சாக்கு பையானது முழுமையடைகிறது. அதை தூக்கி பார்க்கிறான். அவனால் தூக்க முடியவில்லை. மிகவும் கடினமாக இருந்தது. எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த பையை ஒரு 10 அடி தூரம் எடுத்து செல்கிறான். அரசர் கூறிய அந்த கட்டளையும் நிபந்தனையும் அவனுக்கு நினைவு வருகிறது. இங்கிருந்து வெளியே செல்லும் வரை நீர் அந்த பொற்காசுகளை தரையில் வைக்கக்கூடாது என்ற நிபந்தனை. எனவே கீழே வைக்க முடியாமலும் நகர முடியாமலும் ஒரே இடத்திலே அந்த பொற்காசுகளை
முதுகிலை சுமந்து நின்ற வண்ணமாகவே நின்று கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திலே அவனால் அதை நகர்த்த முடியவில்லை. எனவே அவனுடைய முதுகு எலும்பானது உடைந்து அந்த பொற்காசு நிறைந்த அந்த சாக்குப்பை அவன் மேலே விழுந்து அதே இடத்திலே அவன் இறந்து விடுகிறான். சிறிது நேரம் கழித்து அரசன் அந்த இடத்திற்கு வருகிறார். என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று. அங்கு வந்தவுடன் அரசர் அந்த ஏழைக்கு நேர்ந்த நிலைமையை கண்டு தனக்குள்ளாகவே கூறுகிறான், பேராசையின் காரணமாக இவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டான். பேராசை இல்லாமல் இருந்தால் இவன் நிச்சயமாக நிம்மதியாக குறைந்த பொற்காசுகளையாவது கொண்டு வாழ்ந்திருக்க முடியுமே என்று தனக்குள்ளே கூறிக்கொள்கிறார். பிரியமுள்ளவர்களே, பேராசை ஒரு மனிதனுடைய வாழ்வையே அழிக்கும். பேராசை ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பொருட்கள் மீதும் செல்வங்கள் மீதும் நாட்டம் கொண்டு வாழ்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையை இழந்த மனிதர்களாகவே நாம் வாழ்வோம். உறவுகளை, சொந்தங்களை, பிள்ளைகளை, குடும்பங்களை எல்லாம் மறந்து நாம் சொத்து பின்னால் நாம் செல்கிற பொழுது நிச்சயமாக நம்பிக்கை மற்றும் நிம்மதி இழந்த மனிதர்களாக வாழ்வோம். ஒன்றை அடைய வேண்டுமென்றால் ஒரு சில பேர் எப்படிப்பட்டாவது எந்த சூழ்நிலையாவது யாரையாவது பிடித்து ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்து விடுவார்கள். அந்த பணத்தையோ பொருளையோ பதவியோ பெற்று விடுவார்கள். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை, இவையெல்லாம் உலகிலே தற்காலிகமாக இருக்கக்கூடியவை என்ற சிந்தனை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிரியமுள்ளவர்களே, நற்செய்தி வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம். 2 விதமான குணநலன்கள். ஒன்று, பணத்தின் மீது ஆசை இல்லாத, பேராசை இல்லாத ஒரு குணநலம், அது மரியா. இரண்டாவது, பணத்தின் மீது ஆசை கொண்ட யூதாசு, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு. இயேசுவை முழுமையாக அறிந்திருந்த ஒரே காரணத்தினால் விலை உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பாதங்களை அந்த நறுமண தைலத்தால் கழுவுகிறாள் அன்னை மரியாள். அந்த நறுமண தைலம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்றால், ஒரு மனிதன் ஒரு வருடம் முழுவதுமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திற்கு அது சமமாகும். எனவே இதை பார்த்ததும் யூதாசு என்ன கேட்கிறான்? இந்த நறுமண தைலத்தை விற்று அதன் மூலம் பெறுகின்ற பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தந்திரமாக அவன் இந்த கேள்வி கேட்கிறான். ஏழைகள் மீது கொண்ட ஆசையினால் அல்ல, மாறாக இவர் ஒரு பொருளாளராக இருந்த காரணத்தினாலும், பொருளாளராக இருந்து அந்த பணங்களை எல்லாம் தெரியாமல் எடுத்து செலவு செய்த ஒரு பேராசையின் காரணத்தினாலும் தான் இந்த ஒரு எண்ணம் யூதாசுக்கு தோன்றியது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்மை ஆட்கொள்ளும். அதாவது நேரிய பாதையிலிருந்து